ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சுவையான வெள்ளை மொச்சை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி ஆட்டி ஊற்றி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 பழம் தக்காளி எடுத்திருக்கேன், 1 கையளவு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் நல்லா வதக்கிட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கட் பண்ணி எடுத்துருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ஐயும் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் பொழுதும் தக்காளி வேகமாகவே வெந்து வந்துடும். லைட்டாக வெந்து வந்திருக்கு. இன்னும் நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் சூடு ஆறின உடனே தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக ஆட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஊற வச்ச மொச்சை 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு செய்ய தேவையான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடவுளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்களை சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் 3 காய்கள் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துருக்க மொச்சையும் சேர்த்துடலாம். அது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு உரப்பு காரம் உப்பெல்லாம் நம்ம தேவைக்கு அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட காயெல்லாம் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஓரளவு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சின்ன லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியையும் சேர்த்துடலாம். 2ம் நல்லா கொதிஞ்சு பச்சை புளி வாடை போகிற அளவுக்கு கொதிஞ்சு வரணும். நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.